போட்டிருக்கேன் பாருங்கள். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் எல்லா பொடியும் மிக்ஸ் பண்ணி கத்திரிக்காயையும் போட்டு உப்பு போட்டு பெருங்காய பொடி போட்டு கலந்துருக்கேன். வெந்துட்டுருக்கு. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுக்கணும். நம்ம நல்லா வெந்துச்சுன்னா தாங்க நல்லது. கத்திரிக்காய் பற்றி சொல்கிறேன் பாருங்கள். நம்ம கத்திரிக்காய் நல்ல எல்லா இதுக்கும் ரொம்ப நல்லதுங்க. சர்க்கரையை கட்டுப்படுத்தும், புற்றுநோயை தடுக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதய ஆரோக்கியத்துக்கு நல்ல சிறந்த இது. நல்ல கத்திரிக்காவில் நிறையா ஊர் ஃபேமஸ் ஒவ்வொரு மாதிரி கத்திரிக்காவை சொல்லுவாங்க. வேலூரில் முள்ளு கத்திரிக்காய், நாகையில் கொய்யூர் கத்திரிக்காய், பூனத்தலை கத்திரிக்காய், திருச்செங்கோடில் தூக்கணாம்பாளையம் கத்திரிக்காய், தஞ்சாவூரில் இந்த மாதிரி வெவ்வேறு பேர் இருக்குது. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரியான பேர். கத்திரிக்காவில் வைட்டமின் ரொம்ப இருக்குது, சத்து நிறையா இருக்குது, தாதுக்கள் இருக்குது. நிறைய சத்தான காய்கறியில் இது ஒன்று, கத்திரிக்காவும் ஒன்று. நம்ம சாம்பார், கூட்டு, வத்தக்குழம்பு, வறுவல் எல்லாம் இங்கே வாங்கிபாத் எல்லாத்துலேயும் இதில் நம்ம கத்திரிக்காவும் உபயோகப்படுத்தினா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்து போயிடுங்க.